சார் எவ்வளோ தாமதம் ஆகுறதுனால ப்ரொடியூசர் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படுமா இல்லை படம் ரிலீஸ் ஆனாங்க ஒரு லாபமா வருமா? கேலப்பிங்காக பெரிய படங்கள் வந்தால் தான் தீபாவளி பொங்கலுக்கு வந்து பெரிய வசூல் நம்மளுக்கு கிடைக்கும். ஜனநாயகன், பராசக்தி ப்ளஸ் அதர் படங்களை சேர்த்துட்டு நம்ம ஒரு 300 கோடி எதிர்பார்த்தோம். ஆக்சுவலி என்ன வந்திருக்குன்னா 100 கோடி தான் வந்திருக்கோம் தமிழ்நாட்டில். அப்போ 200 கோடி லாஸ் தானே. அந்த 200 கோடி திருப்பி எப்படி ரிகவரி பண்ணுவீங்க? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சக்ஸஸ் மீட் அப்படின்னு வைக்கிறது அது எப்படி? அந்த படக்குழு தான் சக்ஸஸ் மீட்டை டிசைட் பண்ணுறாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல படம் ஒரு 3-4 கோடி இருக்கலாம். அந்த 3-4 கோடி எப்படியும் நாங்கள் எடுத்துகிட்டு அது சக்ஸஸ் தானே. பெரிய படம் வந்து தள்ளி வச்சாங்க. இருந்தாலும் மங்காத்தா தான் வந்து நிறைய தேட்டர்ஸ் வந்து ஸ்கிரீன் ஆக்கியூபை பண்ணி போயிட்டு இருந்தது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் சின்ன படங்கள் அடி வாங்குமா எப்படி? கண்டிப்பாக இல்லை. இப்போ அடுத்து தெரிய வரும்போது திருப்பி அடி வாங்குவோம். இப்போது இதுவரையும் நம்ம வந்து ரீலீஸ் படங்கள்லாம் பெரிய த்ரெட்டுன்னு நினச்சிட்டாங்க. இப்போ அது ஒரு பெரிய த்ரெட்டுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. மங்காத்தான்றது ஒரு ஐகானிக்கான கமர்ஷியல் வெற்றி படம். அந்த படம் இவ்வளோ பெரிய வசூல் சாதனை. மங்காத்தா கிட்டத்தட்ட 30 கோடி கலெக்ட் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய வெற்றி வருதுன்னா அது நம்ம கணிக்காதது நம்ம தப்பு. நம்ம கொஞ்சம் தள்ளி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஐயோ மங்காத்தா வருதா ஒதுங்கிடலாம், நம்ம 21 30 வரலாம். 30 வந்ததா சோலோ வந்திருப்போம். சார் எவ்வளோ தாமதம் ஆகுறதுனால ப்ரொடியூசர் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படுமா இல்லை படம் ரிலீஸ் ஆனாங்க ஒரு லாபமா வருமா? வட்டி போயிடும். இப்போ ஒரு 3 மாசம் டிலே ஆகுது வச்சுங்களேன். அந்த 3 மாசம் அவர் இன்வெஸ்ட் 400 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருல்ல, அந்த 400 கோடி வட்டி இருக்கா இல்லையா? ஆனா வசூல் பாதிக்கப்பட போறது இல்லை, அவருடைய வியாபாரம் பாதிக்கப்பட போறது இல்லை, எல்லாமே நடந்துடும். ஆனா அந்த 3 மாசம் டிலே இருக்குல்ல, ஜனவரியில அவருக்கு வர வேண்டிய என்டையர் அமௌண்ட் இப்போ ஏப்ரல் மாசம் வரலாம். ஒரு 3 மாசத்துக்கான வட்டி தான் அவருக்கு லாஸ் வருமே தவிர படத்துல வந்து எந்த லாஸும் வராது. அதாவது தாமதமா அவருக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கும். முன்னாடியே கிடைக்க வேண்டிய பணம் தாமதமா கிடைக்கும். அவ்வளவுதான். ஏன்னா ஜனவரி போச்சு, பிப்ரவரி போச்சுன்னா அப்போ வட்டி காஸ்ட் வரும்ல. ஸோ இவ்வளவுதான் அவருக்கு வந்து லாஸ்ன்னு அதாவது லாஸ்ன்னு சொல்ல மாட்டேன். அவருக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட்ல கம்மியாகும். இந்த படம் ப்ராஃபிட்டபிளான படம், அந்த ப்ராஃபிட்ல கொஞ்சம் கம்மியாகும். மற்றபடி இந்த படம் எந்த வகையிலும் நஷ்டத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது ஒரு ப்ராஃபிட்டபிளான படம். டேபிள்லேயே அந்த ப்ரொடியூசருக்கு வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட் வந்திருக்கு. அதனால அவருடைய ப்ராஃபிட்ல கம்மியாகும். ரைட், ஓகே சார். ஜென்ரலாக ஆடியன்ஸ் எல்லாருமே வந்தோன்னா ப்ரொடியூசர் அப்படின்னாலே அவருடைய பேமெண்ட்டை வச்சு தான் படம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. அதுதான் அவங்களோட மென்டாலிட்டியும் கூட. இப்போ நீங்கள் வந்து வட்டி அப்படின்னு சொல்லும் போது தான் தெரியுது அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கூட வெளியிலேருந்து பேமெண்ட் பாரோ பண்ணி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க சார்? 450 கோடி நம்ம சொந்த காசை போட முடியாது, யாருமே போட மாட்டாங்க. இப்போது வீடு கட்டுற எல்லாருமே தமிழ்நாட்டில் வந்து அத்தனை பேர் வீடு வாங்குறாங்க, ஃப்ளாட் வாங்குறாங்க. எல்லாரும் சொந்த காசில் பண்ணுறாங்களா? லோன் சம்திங் அந்த மாதிரி பாரோ இல்லை, எல்லாருமே 90% இஎம்ஐ தான். கரெக்டா? எத்தனை பேர் வந்து மொத்த காசை கொடுத்து வீடு வாங்கியிருக்காங்க? ரொம்ப ரேர். பெர்சன்டேஜ் வச்சு தான் சொல்ல முடியும். 1%, 2% அந்த மாதிரி தான். மீதி 98% எப்படி? லோன் இஎம்ஐ 10 வருஷம் 20 வருஷம் இஎம்ஐல தான் வீடு வாங்குறாங்க. இத்தனை பேர் வீடு வாங்கியிருக்காங்க. எப்படி வாங்கியிருக்காங்க? அந்த மாதிரி தான் இஎம்ஐல தான் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு தயாரிப்பாளர்னா ஒரு 450 கோடி எடுக்கிறா வச்சுங்களேன், அவர் மேக்ஸிமம் பண்ண ஒரு 50லேருந்து 100 கோடி போடுவார். மீதி 300 கோடி அவருக்கு வந்து ரைட்ஸ்லேயே வந்துடும். எல்லாருமே ஃபண்ட் பண்ணுவாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் வந்து திருப்பி அவர் கொடுக்கணுமா இல்லையா? அந்த 300 கோடி ஏன் கொடுக்குறாங்கன்னா அவரோட ஷார்ட் டர்மாக கொடுப்பாங்க. 1 இயர் கொடுத்துட்டு திருப்பி வட்டியோட வந்துடும். ஏன்னா இந்த படம் பெருசாக ஹிட் ஆகிடும், அதில் சம்பாதிப்பாரு, நம்மளுக்கு கொடுப்பாரு தான் கொடுப்பாங்க. 300 கோடி ரைஸ் பண்ணுறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. விஜய் சார் படத்தை நீங்கள் லான்ச் பண்ண உடனே 300 கோடி லோன் வந்துடும் கையில். ஒரு வேல்யூ இருக்கு, அவருக்கு உடனே பிஸ்னஸ் ஆகிடும். நம்ம சைடில் ஒரு 50 கோடி போட்டாலும் போகிறோம், 50-100 கோடி போட்டால் போகலாம். விஜய் சார் படத்தை நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த இதில் தான் அவங்க வருவாங்க. அவங்க மொத்தமாக 450 கோடி அவங்க சைட்லேருந்து போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டு அப்படியே வந்து வட்டியே இல்லாமல் வந்து போகிறதுக்குலாம் எந்த ப்ரொடியூசரும் இங்கே இருக்க மாட்டாங்க. இங்கே எல்லா ப்ரொடியூசருமே, நான் சொல்கிறது இன்டர்நேஷ்னலி எல்லா இடத்துலையுமே ஃபண்ட்ஸ் பாரோ பண்ணி தான் படம் எடுப்பாங்க. பர்சன்டேஜ் தான் வேரி ஆகும். அதாவது சில பேர் வந்து 50% வாங்குவாங்க, சில பேர் 70% வாங்குவாங்க, சில பேர் 80% வாங்குவாங்க, சில பேர் 90% வாங்குவாங்க. ஆனால் 50% கம்மியாக பண்ணுறது இல்லவே இல்லை. 50% மினிமமாக நம்ம ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டில் 50% வந்து நம்ம லோன் பாரோ பண்ணுவோம். ஏன்னா அது வந்து வேற வழியே கிடையாது. ஏன்னா மொத்த பணம் நம்ம கிட்ட இருக்காது. அவ்வளோ பணத்தை வந்து ஒரு படத்துக்காக அலோகேட் பண்ண முடியாது. நம்ம ஒரு 4-5 படம் பண்ணிட்டு இருப்போம். இப்போ அவருக்கு டாக்ஸிக் போயிட்டு இருக்கு, இத்தனை படம் போயிட்டு இருக்குன்னா மொத்தம் நடத்தும் போது இதில் போட்டாருன்னா அப்புறம் அந்த படத்துக்குலாம் எப்படி போடுவார்? அங்கே வந்து 500 கோடி போடணும்னா அந்த 500 கோடி எங்கே ரேஸ் பண்ணுவார்? சார் இப்போ இந்த டாக்ஸிக் இது சொன்னதுனால கேட்குறேன் சார். என்னன்னா இப்போ தெலுங்கு படங்கள் ஆகட்டும், லைக் அல்லு அர்ஜுன் அந்த மாதிரி நடிக்கிற படம் டாக்ஸிக் ஆகட்டும், மற்ற மொழிகள் படம் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் நல்லாவே பெருசாக ஓடுது சார். ஆனால் நம்ம படங்கள் அதர் லாங்குவேஜில் ஸ்டேட்டில் அதிகமாக ஓட்டுறது இல்லை. அது என்ன ரீசன்? இல்லை, அதோட மேக்கிங். நம்ம படங்கள் வந்து நிறைய சம்பளங்களை தான் நம்ம வந்து நிறைய பட்ஜெட் ஆகுது. எல்லாருக்கும் பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட சேலரி தான். நம்ம மேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. 50-60 கோடி தான் ப்ரொடக்ஷன் காஸ்ட்.
450 கோடி பட்ஜெட் படம். 400 கோடி பட்ஜெட்ல 50-60 கோடி தான் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்னா அப்ப எந்த பெர்சன்டேஜ் நம்ம சொல்றோம்? ஓகே. அப்ப மீதி ஃபுல்லா 15%. இது 85% எதுக்கு போயிருக்கு? சாலரிஸ், போஸ்ட் ப்ரொடக்ஷனு, கிராஃபிக்ஸ் இதெல்லாம் போயிருக்கு. அப்போ 15-20% தான் ப்ரொடக்ஷன் அப்படின்னா உங்க ப்ரொடக்ஷன் குவாலிட்டி எப்படி இருக்கும்? அவ்வளவுதான் இருக்கும். அப்போ ஒரு பேன் இண்டியா ப்ரொடக்ஷனா இருக்காது. அதுக்கு தேவைப்படுற ஒரு ப்ரொடக்ஷனா இருக்கும். ஒரு பேன் இண்டியா ப்ரொடக்ஷன்ன்றது மாபெரும் கிராண்டியர் வேணும். இப்போ நீங்க வந்து கல்கி பாத்தீங்களா? கல்கி எப்படி இருந்தது? கல்கி 2878 எப்படி இருந்தது? என்ன மேக்கிங், என்ன ஒரு கிராஃபிக்ஸ், என்ன ஒரு இது இருக்குல்ல. ஸோ படங்களை கம்பேர் பண்ண வேணாம். நீங்க பெரிய பெருசா எடுக்கப்பட்ட படங்கள் பாருங்க, அவ்வளோ கிராண்டான ஒரு மேக்கிங் இருக்கும். அதுக்காக பிரமிப்பா உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவதார் இன்னைக்கு வந்து $1.5 பில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்குன்னா எதுக்காக பார்க்குறாங்க எல்லாரும் அவதார? ஆப்வியஸா ஒரு அவதார் 3 வந்து அந்த மேக்கிங் பார்த்தே பிரமிக்கிறாங்க எல்லாரும். என்ன ஒரு பிரமிப்பு இருக்கு. அந்த அண்டர் வாட்டர் சீன்ஸும் சரி எல்லாமே பிரமிப்பா இருக்கு. அந்த பிரமிப்பு வந்து நம்ம ஆர்டிஸ்ட்காக வந்தாங்களா இல்ல மேக்கிங்காக வந்தாங்களா? அவதார் கண்டிப்பா ஆர்டிஸ்ட்ல இல்ல, மேக்கிங் தானே வந்தாங்க. அதுதான் ஒரு படம். இப்போ டாக்ஸிக் ஏன் வராங்கன்னா மேக்கிங். அவங்க எதிர்பார்க்கறதே கிராண்டான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஏன் வந்து புஷ்பா 2ல அவ்வளோ மேக்கிங்? எதுவுமே 1000 பேர் கம்மி இல்லை. ஒரு ஷாட்லேயே 1000 பேர் கம்மி இல்லை. அப்போ ஒரு விஷுவலாக தியேட்டரில் பார்க்கும்போது நான் ஒரு பெரிய லார்ஜ் ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். புஷ்பா 2 வந்து நான் எங்கே பார்ப்பேன்? பெரிய ஸ்க்ரீனில் தான் பார்ப்பேன். ஏன்னா அவ்வளோ பெரிய மேக்கிங் இருக்கு. ஒரு டாக்ஸிக்கே பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி தான் ஒரு KGF 2 அவ்வளோ கிராண்டாக பார்க்கும்போது அவ்வளோ செட்டு அவ்வளோ ஒர்க்கு நம்ம பார்க்கும்போது அவ்வளோ இதுவாக இருக்கு. காந்தாரம் அப்படிதான். காந்தாரா 2 பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல அவ்வளோ பிரம்மாண்டமான மேக்கிங் இருக்கு. அது எல்லாமே காரணம் என்னன்னா அவங்க ஃபுல் ஃபோக்கஸ் 60% வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் தான் பண்றாங்க. 40% சேலரி போகுது. இங்கே எவ்வளவு ஆகுது? அப்படியே உள்டாவா இருக்கு. 80% வந்து சேலரிஸ், 20% வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூஸ். அப்போ ஒரு ப்ரொடக்ஷனா வேல்யூஸ் வந்து நம்ம வந்து லிமிட்டடா தேவைப்படுறதா நம்ம பண்றோம். தேவைப்படுற செட் மட்டும் போட்டு தேவைப்படுற படம் எடுத்து கொடுக்குறோம். அப்போ அந்த படம் வந்து எப்படி வெளி மாநிலங்களில் என்ன அப்பீல் வரும்? ரைட், ஓகே. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இதோட நம்ம படங்களே பெட்டரா இருக்கு. நம்ம படம் வந்து மேக்கிங்காகவும் பிரமாதமா இருக்கு, பெரிய படமா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான படம். இந்த படத்தை என்ன பார்க்கணுமோ அவ்வளவுதான் பார்ப்பாங்க. தமிழ் படங்களை வந்து அவங்க இன்னும் வந்து பிரமாண்ட படங்களா பார்க்கறது இல்லை. கதை அம்சம் படம் தான் தமிழ் படம். தமிழ் மலையாளத்தை பொறுத்தவரையும் அவங்க எல்லாருமே வெளி மாநிலங்களை பாக்குறவங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்கன்னா கதை அம்சம் இருக்கிற படம் தான் கான்செப்டா இருக்கு. மேக்கிங் எல்லாம் பெருசா இருக்காது. மேக்கிங் பார்க்கணும் எங்க பார்க்கணும்? அது தெலுங்கு இல்ல கன்னடத்துல பார்க்கணும். ஓகேங்களா? கன்னடா அந்த மாதிரி இல்லாம இருந்தது. இப்போ பெருசாயிடுச்சு. இன்னைக்கு பெருசா பண்றாங்க. மேக்கிங் எல்லாம் அவ்வளவு பிரமாதமா இருக்கு. நான் வந்து மார்க்னு ஒரு படம் பார்த்தேன். அதுல ஒரு ஷாட்டுமே இவ்வளவு பெருசு. எதுல 1000 பேர் 500 பேர் நிக்கிறானுங்க. கூட்டமா இருக்கு. அது மேக்கிங் ஒரு ஷிப் மாதிரி செட்டப் அவ்வளவு பெருசா இருக்கு. ஒரு கிராண்டியரான விஷுவல் பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து பிரமாதமா இருக்குல்ல. அதுதான் மேக்கிங். ஒரு படத்தோட மேக்கிங்ல நீங்க எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அவ்வளவு வந்து ஒரு பேன் இண்டியா அப்பீல் மாறும். பேன் இண்டியா அப்பீலா ஒரு படம் மாறதுக்கான ஒரே ரீசன் வந்து மேக்கிங் தான். இந்த மேக்கிங் நம்ம வந்து லிமிட்டடா பண்ண வச்சுங்களேன், நம்ம லிமிட்டடான ஆடியன்ஸ் தான் பார்ப்பாங்க. நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா பிகாஸ் அது வந்து ஒரு தளபதி விஜய் படம், ஒரு அஜித் சார் படம், ஒரு ரஜினி சார் படம்னு பார்ப்பாங்க. ஆனா மேக்கிங் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உலகமே பார்க்கும். உலகமே பார்க்கணும்னா நான் லாங்குவேஜ் பீப்புளும் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து காந்தாரா ஏன் இவ்வளவு பெரிய கலெக்ஷன் பண்ணுச்சு? 900 crore ஏன் பண்ணுச்சு? ஏன் வந்து ஒரு 1300-400 கோடி வந்து ஒரு படம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் புஷ்பா 2 பண்ணுச்சு? ஆமா, ஏன்னா நம்மளே அதை பார்க்குறோம்னா அவ்வளவு கிராண்டியரா இருக்கு. மேக்கிங் அந்த ஒரு கிராண்டியர் நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அட்ராக்ட் பண்ற கிராண்டியர் கொடுத்தீங்கன்னா பேன் இண்டியா ஆடியன்ஸ் உங்களுக்கு வருவாங்க. இல்லைன்னா உங்க ஆடியன்ஸா இருப்பாங்க. உங்க ஆடியன்ஸ்னா உங்க ஃபேன்ஸ். நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே தமிழ் ரசிகர்களும் நம்ம கண்டிப்பா வந்து ஒரு விஜய் சார் படத்தையும் ரஜினி சார் படத்தையும் கண்டிப்பா பார்ப்போம். பார்ப்போம். சரி, இப்போ ரஜினி சார், விஜய் சார் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்களும் வளர்ந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்னாலே அவங்களோட படங்கள் தான் இருக்கும் சார். இப்போ தீபாவளிக்கும் பெரிய ஸ்டார் படங்கள் இல்லை, பொங்கலுக்கும் பெரிய ஸ்டார் படங்கள் இல்லை. இப்படியே போனா எப்படி இருக்கும் சார்? ஏன்னா இந்த தீபாவளி நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். பொங்கல் போயிடுச்சு, இந்த தீபாவளி இருக்கும். இந்த தீபாவளிக்கு பெரிய படம் வரும். கண்டிப்பா பெரிய படங்கள் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் ரொம்ப எதிர்பார்க்கறதே அதுதான். இந்த தீபாவளியாவது கொண்டாட்டமா இருக்கணும். அடுத்த பொங்கலுக்கு பெரிய காம்படிஷனே இருக்கு. பெரிய பெரிய படம்லாம் வரும். இப்போ இப்பயே சொல்லிட்டாங்க, ரஜினி சார் படம் வந்து பொங்கல் சொல்லிட்டாங்க. ஞாபகம் இருக்குல்ல? இப்போ கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ற படம் சிபி சக்தரி படம் வந்து பொங்கல் சொல்லிட்டாங்க. அப்போ அது ஒரு கேலப்பிங்கா நம்மளுக்கு ஒரு பொங்கல் கிடைக்குது. கேரண்டி அது வந்துடும், எந்த கான்ட்ரவர்சி இல்லாம. இந்த படம் தீபாவளிக்கும் ஒரு பெரிய படம் வரும் தான் எதிர்பார்க்குறேன். ஆனா ஐடியலி நம்மளுக்கு தேவை நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து கேலப்பிங்கா பெரிய படங்கள் வந்தாதான் தீபாவளி பொங்கலுக்கு வந்து பெரிய வசூல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது மிஸ்ஸா வந்து இந்த பொங்கலை பொறுத்தவரை ஒரு லாஸ் தான். நான் என்னுடைய லாஸ் இது எவ்வளவு சொல்றேன்னா, இந்த மாசம் நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது தமிழ்நாட்டில் வந்து ஒரு 300 கோடி வசூல் கிராஸ். ஜனநாயகனால ஜனநாயகன், பராசக்தி பிளஸ் அதர் படங்களை சேர்த்துட்டு நம்ம ஒரு 300 கோடி எதிர்பார்த்தோம். ஆக்சுவலி என்ன வந்திருக்குன்னா 100 கோடி தான் வந்திருக்கு தமிழ்நாட்டில். அப்ப 200 கோடி லாஸ் தானே. அந்த 200 கோடி திருப்பி எப்படி ரிகவரி பண்ணுவீங்க? ஏன்னா அந்த லீவ் நாட்கள் போனதுதானே. அவங்க வராதவங்க தானே. அந்த ஆடியன்ஸ் வரல. அவங்க வந்திருந்தா கண்டிப்பா கலெக்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல. அது வராம போயிடுச்சு. இப்போ இனிமே எப்போ அதை ரிகவரி பண்ண வரும்னு தெரியல. ஸோ ஒரு 300 கோடி வர வேண்டிய மந்த் ஜனவரி மாசம்
100 கோடி தான் வந்து நிக்குதுன்னா பிகாஸ் பெரிய படங்கள் எதுவுமே நம்மளுக்கு வரல. ஜனநாயகன் வரல, பெரிய லெவல்ல பராசக்தி படமும் வந்து ஒரு லிமிட்டடான வெற்றி தான் அடைஞ்சிருக்கு. அது எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. அது வந்து ஒரு 100 120 கோடி கலெக்ட் பண்ணியிருந்தா பெருசா இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டிஃபிகல்ட்டான மந்த்தை தான் ஜனவரி படம், ஜனவரி மாசம் வந்து நம்மளுக்கு மாறி இருக்கு. சார் ஒரு சில பேர் ஆடியன்ஸ் கேட்ட கேள்விகள் கேட்குறேன் சார். இப்போ சமீபத்தில ஒரு படத்துக்கான சக்சஸ் மீட் கொண்டாடுனாங்க. ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தானே இருந்தது. சக்சஸ் மீட் அப்படின்ற மாரி கொண்டாடுறாங்க. அது என்ன பேசிஸ்ல கொண்டாடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அவங்களே என்ன ஜட்ஜ் பண்ணீங்கன்னா, ஒருவேளை கலெக்ஷன் வந்துருச்சுனால சக்சஸ் மீட்டோ, இல்லன்னா சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்ல சக்சஸ் மீட்டோ. இப்போ இருக்கிற காலகட்டத்தில சக்சஸ் மீட் அப்படின்னு வைக்கிறது அது எப்படி? அந்த படக்குழு தான் சக்சஸ் மீட்டை டிசைட் பண்றாங்க. அந்த படக்குழுவோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு படம் சக்சஸ்னா சக்சஸ் தான். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா, நாங்க எதிர்பார்த்த ஒரு வியாபாரம் எங்களுக்கு வந்திருக்கு. நாங்க டிஜிட்டல்ல ஒரு வியாபாரம், இந்த படம் டாக் வந்த பிறகு டிஜிட்டல் வியாபாரம் ஆயிருக்கு. பிளஸ் எங்களுக்கு தியேட்டருக்குலாம் ஓரளவு ஷேர் வந்திருக்கு. நல்ல ஒரு டாக் வந்திருக்கு. நாங்க போட்ட பணம் வந்துருச்சு. ஓகே. சோ யாருக்குமே நஷ்டம் இல்லாம நஷ்டம் இல்லாம ஒரு அந்த படம் பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ல படம் ஒரு 3-4 கோடி இருக்கலாம். அந்த 3-4 கோடி எப்படியோ நாங்க எடுத்துட்டு அது சக்சஸ் தானே. அவங்களுக்கு அடுத்ததான் வந்து அந்த படத்தினுடைய சீக்குவல் அடுத்து எடுக்க முடியும்ல. நீங்க சக்சஸ் மீட் கொண்டாடலன்னா எப்படி சீக்குவல் அனௌன்ஸ் பண்ணுவீங்க? ஸோ பிசினஸ் வைஸ் நீங்க நினைச்சு பாருங்க. அவங்களுக்கு வந்து மினிமமா ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னா அதை கொண்டாடினா தானே அடுத்த கட்டம் அவங்க போக முடியும். அட்லீஸ்ட் அடுத்த படத்துல அது பெருசா சம்பாதிக்கலாம்ல. அதனால அது பண்ணுவாங்க. ஸோ படம் மிக்ஸ்ட் ரிவ்யூஸா இருந்தாலும் அவங்க போட்டக்கான பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. காஸ்ட் ரெக்கவரி ஆனாலே வெற்றி தான். இன்னைக்கு சினிமா இருக்கிற எப்படின்னா, நான் ஒரு 3 கோடி போட்டிருக்கேன், 4 கோடி போட்டிருக்கேன் அப்படின்னு அந்த 4 கோடி வந்துட்டாலே எனக்கு ஃபர்ஸ்ட் வெற்றி தான். அப்ப வெற்றி அடைஞ்ச பிறகு அடுத்த படம் இப்போ சிறை 2 பண்ண முடியும், சிறை 3 பண்ண முடியும். அப்படிதான் இப்போ அடுத்ததான் நீங்க வந்து ஹாட்ஸ்பாட் 2 3 பண்ண முடியும். இப்போ திரௌபதி 2 வெற்றி அடைந்தா திரௌபதி 3 மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே அப்படிதான். இப்போ ட்ரிபிள் டி நம்ம வந்து கண்டிப்பா 2 பார்க்க தான் போறோம். ஓகே, தலைவர் தலைமையில் படத்தை வந்து நம்ம சீக்வல் பார்க்க தான் போறோம். ஏன்னா வெற்றி அடைஞ்சிச்சு. அப்ப நீங்க வெற்றியை கொண்டாடணும்ல. இன்னைக்கு அந்த படம் ட்ரிபிள் டினுடைய செலிப்ரேஷன் இருக்கு, சக்சஸ் மீட் இருக்கு. ஏன்னா ஜெனினா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி, 30 கோடி மேல கலெக்ட் பண்ணிருக்கு. அவங்க சீக்வல் பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணா செலிப்ரேட் பண்ணாதானே, இல்ல மக்களுக்கு தெரியாம போயிடும்ல. இப்போ இந்த சக்சஸ் மீட் முடிஞ்ச பிறகு நான் ட்ரிபிள் டி பத்தி எல்லாரும் மக்கள் படிப்பாங்க. ஓ இவ்வளவு பெரிய வெற்றியா, இந்த படம் பெரிய சக்சஸா. அப்ப 2 வரும்போது என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டன்டா கனெக்ட் பண்ணிப்பாங்க. அதனாலதான் சொல்றேன். இப்போ ரீ ரிலீஸ் அதிகமா வந்துட்டு இருக்கு சார். அதனால சின்ன படங்கள் வந்து பாதிக்க. இப்போ சமயத்தில் பார்த்துருப்பீங்க, திரௌபதியும் இன்னொரு ஆட்பாட்டும் தானு சார் கிட்ட பேசி திரை படம் வந்து தள்ளி வச்சாங்க. இருந்தாலும் மங்காத்தா தான் வந்து நிறைய தேட்டர்ஸ் வந்து ஸ்கிரீன் ஆக்கியூபை பண்ணி போயிட்டு இருந்தது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் சின்ன படங்கள் அடி வாங்குமா எப்படி? கண்டிப்பா அடி வாங்கும். இப்போ அடுத்து தெரிய வரும்போது திருப்பி அடி வாங்கும், எந்த படம் வருதோ. ஆனா நீங்க எப்படி பண்ண முடியும்? இது வந்து ஒரு ஓப்பன் எக்கானமி தானே. இந்த எக்கானமில நீங்க என்னாலும் பண்ணலாம். ஓகேங்களா, உங்க படத்தை நீங்க என்னைக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம். 7 படம் தமிழ் சினிமால வந்துருக்கு. இந்த 7 படத்துல நீங்க எத்தனை படத்தை நீங்க பார்க்க போறீங்க? நான் படிக்கிறேன், அந்த 7 படத்தை படிக்கிறேன் பாருங்க. இந்த 7 படத்துல பாத்தீங்கன்னா என்னென்ன படம் லிஸ்ட் போட்டிருக்காங்க. எல்லாரும் வந்து அந்த லிஸ்ட் வந்துட்டே இருக்கு எனக்கு. லாக்டவுன் அனுபமா பரமேஸ்வரன் படம், கருப்பு பல்சர் கெத்து தினேஷ், மெல்லிசை கிஷோர் நடிச்சிருக்காரு, கிரானின்னு ஒரு படம் வந்து வடிவுக்கரிசி நடிச்சிருக்காங்க, ராட்டன் ஒரு படம், திரைவின்னு ஒரு படம், காந்தி டாக்ஸ்னு ஒரு படம் டப்ல விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு, அப்புறம் சத்தா பச்சா அப்படின்னு ஒரு டப் படம். 8 படம் வெளியாகிருக்கு. ஓகேங்களா, இந்த 8 படத்துல நீங்க வந்து யாருக்காவது போயிட்டு ஒரு ராட்ட பட தயாரிப்பாளருக்கோ இல்ல திரைவி பட தயாரிப்பாளருக்கோ கிராணி பட தயாரிப்பாளருக்கோ நீங்க போய் சொல்ல முடியுமா, சார் வராதிங்க இத்தனை படம் வருது சொல்ல முடியுமா? அவரும் சொல்லுவார், சார் ஏன் படம் ஏன் டிஸ்ட்ரிபியூஷனை நான் ரிலீஸ் பண்றேன். அதே மாதிரிதான் ஒரு திரைப்படத்தை வச்சிருக்கிற ரைட்ஸ் வச்சிருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்ல வந்து ப்ரொடியூசருக்கோ என்னைக்கு ரிலீஸ் பண்றது அவர் உரிமை இருக்கு. படையப்பா வச்சிருக்கிற ரஜினி சாருக்கு என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறது அவருக்கான டிசிஷன். அது மங்காத்தா வச்சிருக்கிற ப்ரொடியூசர் வந்து கரெக்டா வந்து 23 வரேன்னு முதலே சொல்லிட்டாரு, ஜனவரி 23. நம்ம போய் அந்த தேதியில போறது நம்ம மிஸ்டேக். நான் அப்படிதான் பாக்குறேன். அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நம்ம போடுறது நம்ம மிஸ்டேக். மங்காத்தான்றது ஒரு ஐகானிக்கான கமர்ஷியல் வெற்றி படம். அப்ப அந்த படத்துக்கு எதிர நம்ம போய் ரிலீஸ் பண்றோம்னா அப்ப நம்ம படத்து மேல ஒரு நம்பிக்கையில ரிலீஸ் பண்றோம். அந்த படம் தான் வெற்றி அடையுதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த படம் இவ்வளவு பெரிய வசூல் சாதனை, மங்காத்தா கிட்டத்தட்ட 30 கோடி கலெக்ட் பண்ணி சொல்றாங்க. அப்ப இவ்வளவு பெரிய வெற்றி வருதுன்னா அது நம்ம கணிக்காதது நம்ம தப்பு. நம்ம கொஞ்சம் தள்ளி நம்ம என்ன பண்ணிருக்கணும், ஐயோ மங்காத்தா வருதா ஒதுங்கிடலாம், நம்ம 21 வரலாம் 30 வரலாம். இப்போ 30 வந்ததா சோலோ வந்திருப்போம். கரெக்டுங்களா, காம்படிஷன். இப்போ திரௌபதி 2 வந்து நான் ஒரு உதாரணம் சொல்றேன், இந்த தேதி வந்துட்டா ஆல்ரெடி ஹிட்டான 1 வந்துச்சு 2 அப்படின்னு கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்திருப்பாங்க. ஏன்னா வேற படம் இல்ல, வேற முக்கியமான படம் எதுவுமே இல்ல. இந்த வாரம் வந்த படத்துல பாத்தீங்கன்னா கருப்பு பெல்ஸ் எல்லாமே சின்ன சின்ன படம் தான். அப்போ லாக்டவுனும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது உங்க படம் வந்தா உங்க படம் பெருசா இருந்திருக்கும்ல. நீங்க வந்து மங்காத்தா வரும்போது மங்காத்தா ஆடியன்ஸ் தான் எல்லாரும் மங்காத்தா பார்க்க ஆரம்பிச்சாங்க. மொத்தமா படம் வந்து அந்த படத்துக்கு ஃபோக்கஸ் போயிடுச்சு. சார் என்ன சொல்ல வரேன்னா, ரிலீஸ் டேட் என்பது நம்ம டிசிஷன் தான். நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, அவங்க காப்பிரைட் வச்சிருக்காங்க, ரிலீஸ் பண்றதுக்கு எல்லாருமே இருக்கு. நம்ம ஒரே ஒரு ப்ரேயர் தான் பண்ணோம், நம்ம கொண்டு வர தேதியில ஒருத்தர் ரிலீஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு ஐகானிக் படத்தை கொண்டு வந்து
பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு நல்லது. இப்போ இதுவரையும் நம்ம வந்து ரிலீஸ் படங்கள்லாம் பெரிய த்ரெட்டுன்னு நினச்சிருந்தாங்க. இப்போ அது ஒரு பெரிய த்ரெட்டுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. எந்த படங்கள் வெற்றியிலேருந்து கில்லிலேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் அது பிறகு இப்போ வந்த படங்கள் படையப்பா, அது பிறகு மங்காத்தா, முன்னாடி வந்த சச்சின், அதுக்கு முன்னாடி வந்த குஷி, எல்லாத்துலேயும் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னா, அதுவும் கேப்டன் பிரபாகரன்லாம் சேர்த்து சொல்கிறேன், எல்லாமே கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னா, ரீலீஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அந்த படமும் உங்களுக்கு மிகப்பெரிய த்ரெட்டாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களுடைய வசூலை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரிலீஸ் வந்தால் டேட்டை பார்த்து சேஃபாக நீங்கள் ஆமாம், ரிலீஸ் வந்ததுன்னா அனலைஸ் பண்ணுங்க. இந்த படம் நம்மளை எந்த அளவு பாதிக்கும், ஓரளவு பேசுங்க, தியேட்டர் ஓனர்கிட்டலாம் பேசுங்க. நம்ம படத்துக்கு எதிரே வரும்போது அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு பாருங்க. அது பிறகு அதை டிசைட் பண்ணுங்க. அப்படிதான் சொல்லுவேன் சார். நேற்று வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து 7 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாம் சார். அதுதான் அது சில பேருக்கு தெரியாத விஷயம். 16லேருந்து 22 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏன் சார் அந்த அந்த மாதிரி தான் அனௌன்ஸ் வரும்? இல்லை என்னாச்சுன்னா, இது வந்து நாங்கள் வந்து அசோசியேஷன் சார்பில் நிறைய ரிக்வஸ்ட்லாம் வச்சிருந்தோம் கவர்மெண்ட் கிட்ட. நிறைய இன்ஃபேக்ட் வந்து நம்ப மாட்டீங்க, 2 நாள் முன்னாடி நாங்கள் வந்து திருப்பி கோரிக்கை வச்சோம். இது அவார்டு அனௌன்ஸ் பண்ணிடுங்கன்னு. ஏன்னா இதை சப்மிட் பண்ணி கிட்டத்தட்ட 20 நாள் ஆகுது இந்த லிஸ்ட்டை. நாங்கள் வந்து ரிக்வஸ்ட் நான் வச்சேன்னா, எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா இதை கொடுக்க முடியாது. ரைட். இன்னும் தள்ளி போயிடும். எப்போ மே ஜூன் ஆயிடும். இப்போ எல்லாமே பர்மிட்டேஷன் காம்பினேஷன் தானே. இப்போ கொடுத்துட்டா பெட்டர் இல்லை. இந்த இந்த கமிட்டி ஃபார்ம் பண்றதுக்கே 3-4 மாசம் ஆச்சு. லாஸ்ட் இயர் 2025ல இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டி 6 அந்த வருஷங்களுக்கும் படத்தை பார்த்துட்டு அவங்க டிசைட் பண்ணாங்க. எவ்வளோ உழைப்பு பாருங்க, எவ்வளோ உழைப்பு வந்து அந்த டீம் பண்ணியிருக்காங்க. எல்லா படங்களையும் வந்து கால் ஃபார் என்ட்ரி பண்ணி அந்த கண்டென்ட்டை கரெக்டாக செக் பண்ணி அது பிறகு அதை வெரிஃபை பண்ணிட்டு அது பிறகு அதை ஸ்க்ரீன் பண்ணி அந்த கமிட்டி அவங்க வந்து ஒரு நாள் 2 படம் தான் பார்ப்பாங்க. அந்த 2 படத்தை பார்க்க வச்சு எல்லாரும் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து அது பிறகு வந்து கவர்மெண்ட்டை சப்மிட் பண்ணி இவ்வளோ வேலை நடந்திருக்கு. இந்த வேலை நடந்த பிறகு ஒரு 20 நாளாக இப்போ வந்து டிசம்பரில் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் வந்து டிசம்பரில் டிலே ஆகும்போது நான் ஜனவரியில் அப்போ வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். நான் கவர்மெண்ட் கிட்டையும் எல்லார்ட்டையும் ஃபாலோ பண்ணேன். அப்போ என்ன சொன்னேன், சார் எப்படியாவது அனௌன்ஸ் பண்ணிடுங்க. என்ன பிரச்சனைனா, எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் இது கூட அனௌன்ஸ் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா இது கவர்மெண்ட் விஷயம் எதுவுமே பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை சார் 26 27 வந்துடும் அப்படின்னாங்க. கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, அவங்க செக்ரட்டரி எல்லாருமே சொன்னதுன்னா, சார் இந்த மாதம் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிடுவோம், பிப்ரவரியில் கொடுத்துருவோம். அவார்ட்ஸ் 13th கொடுக்குறாங்க. 13th பிப்ரவரி கொடுத்துட்றாங்க. ஸோ முடிச்சிடுறாங்க. இப்போ என்னன்னா, இது எல்லாமே பெண்டிங், பல வருஷமா பெண்டிங் இருக்கு. இப்போ நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணேன்னா கவர்மெண்ட்டை, வெகு விரைவில் அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன உடனே இப்போ எத்தனை வருஷம் கொடுக்கணும், 23, 24, 25 கொடுக்க வேண்டியிருக்கு. 3 வருஷம் பெண்டிங் இருக்குல்ல, அதை அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிறகு நாங்கள் உடனே 3 வருஷத்துக்கு கால் ஃபார் பண்ணிடுறோம். எது 13, 14, இது 23, 24, 25, ஏன்னா 25 முடிஞ்சிருச்சு. இதுக்கான கால் ஃபார் பண்ணிடலாம், ஒரே அடியாக 3 இதுக்கும் சேர்த்து நம்ம அவார்டு கொடுத்துடலான்னு. நான் வந்து என்னுடைய கோரிக்கையாக கவர்மெண்ட் கிட்ட என்ன வைப்பேன்னா, எவ்ரி இயர் அவார்டு கொடுக்கணும். நீங்கள் வந்து 3-4 வருஷத்துக்கு சேர்த்து கொடுக்காதீங்க. இப்போ உட்காந்துட்டு மாநகரம் படத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த மாநகரம் படம் வந்து அது பிறகு எங்கோ போயிட்டார் மிஸ்டர் லோகேஷ் கனகராஜ், கரெக்டுங்களா? அவருக்கு இப்போ மாநகரம் படத்துக்கு பெஸ்ட் டைரக்டர் அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஐயோ, அவர் எங்கோ போய் நீங்கள் வந்து அல்லு அர்ஜுன் படமே பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு இப்போ முதல் படத்துக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ தாமதமாக பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஒரு கவர்மெண்ட்டுடைய இயக்கம் வந்து இவ்வளோ தாமதமாக கொடுக்கறது வந்து ரொம்ப டிலே ஆகுது இல்லை. அதுதான் நான் ரிக்வெஸ்ட் வச்சிருக்கேன் கவர்மெண்ட் கிட்ட. நான் அசோசியேஷன் எல்லாருமே ரிக்வெஸ்ட் நான் வச்சிருக்கேன்னா, இனிமேல் இப்படி தாமதம் பண்ணாதீங்க. 2025 முடிஞ்சுதா, ஜனவரி அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுங்க கால் ஃபார் என்ட்ரி, ஏப்ரலுக்குள்ள அவார்டை கொடுத்துருங்க. நான் வந்து என்ன சொன்னேன்னா, ஜூன் 3ஆம் தேதி கொடுத்துருங்க. ஒரு மாதிரி ஒரு டேட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்க, கலைஞர் அவருடைய பர்த்டே அன்னைக்கு இந்த அவார்டு கொடுங்க தான் நாங்கள் ரிக்வெஸ்ட் வச்சோம். அதாவது எவ்ரி இயர் வந்து அந்த ஒரு ஜூன் 3 என்னன்னா, மே 3 வந்து நேஷனல் அவார்டு கொடுப்பாங்க. எப்பவுமே மே 3 அன்னைக்கு நேஷனல் அவார்டு வந்து ஒரு தேசிய விருது கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, தேசிய விருதும் தாமதம் ஆகிட்டே இருக்கு. தேசிய விருது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரையும் 2024 தேசிய விருது கொடுக்கல. ஞாபகம் வச்சுங்க, அவங்களும் 2023 தான் கொடுத்துருக்காங்க. 2024 இன்னும் வந்து இப்போதான் கால் ஃபேர் பண்ணி முடிஞ்சு ஜூரி கமிட்டி இப்போ தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்குள்ள 2026 முடிஞ்சிடும் போல இருக்கு. அப்போ 2026 முடியும் போது நம்ம என்ன சொல்லுவோம், சார் 2025 அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு. ஸோ இப்போ நேஷனல் அவார்டு முன்னாடி அப்படி கிடையாது. எனக்கு 2 தடவை தேசிய விருது கிடைச்சது. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா 2023க்கான அவார்டு 2024 மே மாதம் கொடுத்தாங்க, 24 அவார்டு 25ல் கொடுத்தாங்க, 25 அவார்டு 26ல் கொடுத்தாங்க. கரெக்டா ஆர்டர்ல எவ்ரி இயர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ டிலே ஆகிட்டே இருக்கு. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறது. ஸ்டேட் கவர்மெண்ட்ல 2 வருஷம் நடக்குது டிலேனா, இது 6 வருஷம் நடக்குது. ஸோ இனிமே நடக்கக்கூடாதுன்றதான் நம்ம கோரிக்கை. ஆனால் கொடுத்துட்டாங்களே, இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். இவ்வளோ பெரிய விருதுகள் இத்தனை பேர் கொடுக்க போறாங்க. ஸோ இத்தனை பேர் அதனால சந்தோஷப்பட போறாங்க. இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்துல இருக்கு. ஸோ அதனால அந்த வகையில் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த ஒரு இதில் தான் சந்தோஷமான விஷயம் வந்து அதில் கொஞ்சம் இது வந்து அப்பா மகள் 2 பேருமே ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு. பட் அப்பா இல்லை,
ரோபோ சங்கர் ஆமா. அந்த இதுல இந்திரஜா கிடைச்சிருக்கு. இந்திரா இந்திரா கிடைச்சிருக்கு. பிளஸ் நிறைய பேருக்கு சூர்யா சாருக்கும் கிடைச்சிருக்கு, ஜோதிகா மேமும் கிடைச்சிருக்கு. இப்படி பல பேருக்கு கிடைச்சிருக்கு. பாத்தீங்கன்னா எக்கச்சக்கம் பேருக்கு அவங்களுக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல பேர் வந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய விருதுகள் கிடைச்சிருக்கு, இத்தனை நடிகர்கள் கிடைச்சிருக்கு, இத்தனை நடிகைகள் கிடைச்சிருக்கு. எல்லாருமே ஒரே ஸ்டேஜ்ல போய் அவங்க எல்லாம் ஒரே stage, ஒரே ஒரே டைம்ல நாள் வாங்க போறாங்க. எல்லாருமே வாங்க போறாங்க. கேலப்பிங்கா இருக்க போகுது. அந்த விருது விழாவே வந்து ஒரு மிகப்பெரிய விழாவா இருக்க போகுது. ஏன்னா 6 வருஷத்துக்கான குழு வந்து எல்லாரும் வாங்க போறாங்க. மிகப்பெரிய விழாவா இருக்க போது நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சார் இறுதியா ஒரு கேள்வி. அது நியூஸா வந்துட்டு இருந்தது. ஆஹ் நெல்சன் அவர்கள் வந்து ரஜினி சார், கமல் சார் சேர்த்து படம் பண்ண போறதா? அது உண்மையா என்ன? இன்னும் அது அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. நம்மளுக்கு கேள்விப்பட்ட தகவல் தான். ஆனா இந்த படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வெகு விரைவில் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அது வந்து கிளியர் கட்டா ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கண்டிப்பா பிப்ரவரி மாசம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஜனவரிலே வர வேண்டியது அது பிப்ரவரியில வரும் வந்துடும் சொல்றாங்க. நானும் எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே ஆசை அதுதான். 45 வருஷம் பிறகு கமல் சார், ரஜினி சார் ஒன்னா சேர்ந்து நடிக்கிற ஒரு படத்தை பார்க்கணும், நம்மளுக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்குது அதுதான். ஆனா வெகு விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பர், சூப்பர் சார். தேங்க்யூ ஃபார் டைம் சார். நன்றி.